அடுத்த நாள் ஒரு 4-5 பேர் மைண்ட் டிராமாக்காக ஒரு கடையில நின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு அதுல ஒருத்தர் மட்டும் ரெட் கலர் வாட்ச் போட்டுருக்கிறத நோட் பண்ணிட்டு, நீங்க தானே ஒரு நாள் என்ன வந்து காப்பாத்துனீங்க, நான் தேங்க்ஸ் சொல்றதுக்குள்ள நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு முரளி அன்னைக்கு பண்ண ஹெல்ப் இவன் பண்ணதா நினைச்சுக்கிறா. அதனால உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுற, இந்த கடைக்கு வர முடியுமான்னு கூப்பிடுறா. இதை பின்னாடி இருந்த பார்த்த முரளியுமே அவன்லாம் அன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணல, அன்னைக்கு மைண்ட் பாய் வேஷம் போட்டு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினுமே சிரிச்சிட்டு அப்படியா நீயுமே அந்த ஹோட்டலுக்கு வா, அங்க வச்சு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படியே முரளியுமே ஸ்டேஷன் வரும்போது அங்க ஒரு அகோரி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை முரளியுமே எந்திரிங்கன்னு சொல்ல அவர் கோவத்துல திடீர்னு கொண்டு மூஞ்சில எரிஞ்சிராரு. இப்போ ஒரு பிசி தான் வந்து அவரை சமாதானப்படுத்திட்டு முரளி கிட்ட அவரோட வாழ்க்கையில 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தினால இப்படி ஆயிட்டாரு, இவரா எப்பயாவது வருவாரு, வந்து ஸ்டேஷனை கிளீன் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு தேவையான காசை மட்டும் வாங்கிட்டு போயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கிடையில ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மேடமும் வரல, எஸ்ஐ ராஜாவும் வரல. அதனால ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே மினிஸ்டர் பையன் கேஸ்னாலதான் 3 பேர்ல யாருக்கோ ஏதோ நடக்க போகுதுன்னு முரளி கிட்ட சொல்ல, உடனே முரளியுமே நேரா ராஜாவை பார்க்க வந்துட்டு, சார் அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது நம்ம மாட்டிக்குவோம் சார், திருச்சி வாங்க சார்னு கூப்பிட்டா ராஜாவுமே ஒன்னும் பிரச்சனை வராது, நான் இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிறாரு. இந்த பக்கம் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மேடமே வந்து ஒரு பார்சலை கொண்டு வர சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜாக்குமே ஏதோ ஒரு போன் கால் வர பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கிளம்பி வரான். இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் மேடமே ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு, இந்த பாக்ஸ்ல எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, உள்ள யாருக்கும் எதுவும் பேப்பர் இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் கிஃப்ட் எடுத்ததுக்கு அப்புறம் முரளி மட்டும் கிஃப்ட் எடுக்காம இருக்க, இப்ப இன்ஸ்பெக்டர் மேடமே உன்னோட கிஃப்ட் எடுத்து பாருன்னு சொல்லும் போது, இல்ல இன்ஸ்பெக்டர் மேடம் ராஜா முரளி எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் இருக்கு, மட்டும் இல்லாம கான்ஸ்டபிளா இருக்கிற நீ இன்னும் பெரிய இடத்துக்கு போவேன்னு வாழ்த்துமே எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்குமே எந்த பேப்பரும் இல்லையா, எனக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. பிஆர்எஸ் ஆபீஸ்ல பேப்பர் ஒர்க் கொடுத்திருக்காங்க போல. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் 3 months கன்சீவா இருக்கேன், அதனால நான் போகும்போது என்ன சந்தோஷமா வழி அனுப்புங்கன்னு சொல்லி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எஸ்ஐ வாவருமே இன்ஸ்பெக்டர் மேடமா பார்க்க வந்துட்டு, இங்க போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம், அடுத்து நீங்க போற வேலைக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு போக, அப்ப ராஜாவுமே அவங்க அக்கா இன்ஸ்பெக்டர் மேடமா பாக்குறதுக்காக வந்துடுறான். வந்துட்டு எனக்கு கொடுத்த டிரான்ஸ்ஃபரை நீ வாங்கிட்டியா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் அவளுமே அப்படிலாம் இல்ல, பிரெக்னன்ட்டா இருக்கறனால நான் தான் ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு இந்த மாதிரி மாறினேன், இனிமே நான் ஃப்ரீயா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறாங்க. இது எல்லாமே தனக்காக தான் தெரிஞ்சு ராஜாவுமே ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மேடமே கிளம்பும்போது எல்லாருமே பொக்கே கொடுத்து வழி அனுப்ப, எல்லாரும் கூடயுமே செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி அவங்க போகும்போது எஸ்ஐ வாவர்கிட்டயுமே ஒரு லெட்டர் கொடுத்து, நான் போனதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் படிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு பழைய அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னா, அடுத்த இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷனுக்கு போற வரைக்கும் வாவர்கிட்ட தான் அந்த ஸ்டேஷனோட முழு கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதை கேட்ட உடனே ராஜாக்குமே செம்ம ஷாக்காய் உள்ள போயிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு அடுத்த நாள் முரளியுமே ரொம்ப பயந்துட்டு இருக்கான். இப்ப ராஜா தான் எதுக்கு பயப்படுற, எதனால ஃபேஸ் பண்ணலாம், பயப்படாம வான்னு சொல்லி கூட்டு போறாரு. உள்ள வந்த முதல் நாள் 7 நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்கன்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன்ல முழு கண்ட்ரோல் என்னோட தான், இப்ப இருந்து நான் யாருக்கு எந்த கேஸ் குடுக்கறேனோ அதை சத்தம் இல்லாம முடிச்சு கொடுக்கணும், சொல்றதுக்கு மாறா யாரும் நடந்துக்க கூடாதுன்னு ரொம்ப கட்டன்ட்ரீட்டா பேசிட்டு ஸ்டேஷன்ல இருக்கிற ஜீவாங்கிற பிசியை கூப்பிட்டு, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாடு காணா போச்சுங்கிற கேஸ் ஒன்னு பெண்டிங்ல இருக்கு, இந்த மாடை நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த கேஸ் ஃபைல கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் எஸ்ஐ ராஜா வர சொன்னா முரளி அனுப்பிக்கிறாரு. வாவருமே என்ன அவர்லாம் வரமாட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 கொலை பண்ண கேஸ் ஒன்னு பெண்டிங்ல இருக்கும், இல்ல கேஸ் பேப்பரே ரொம்ப கிழிஞ்சு இருக்கும், அந்த கேஸ 10 நாள்ல முடிச்சு கொடுக்க சொல்றாரு. இப்ப வெளியில இருந்த ஒரு பிசியுமே இந்த கேஸையே அவனுக்கு கொடுத்திருக்காரு, நீ காலையில ஒரு அகோரிய பார்த்தேல அவரோட கேஸ் தான் இது, அவரோட மனைவியவும் பிறந்த குழந்தையும் யாரோ கொண்டுட்டாங்க, பார்த்ததுல இருந்தா அவர் அந்த மாதிரி மனநல சரியில்லாம ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எஸ்ஐ வாவருமே வந்து இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் ஸ்வின்சிய இவாக்கு ஹெல்ப்பா மாட தேடுறதுக்கு போ சொல்றாரு. இந்த பக்கம் முரளியுமே ராஜா கிட்ட வந்து, இந்த கேஸை யாருமே முடிச்சது இல்லையா, அதை போய் நம்மகிட்ட கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ராஜாவுமே என்ன கேஸ்னு பார்த்துட்டு, நீ அந்த குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரி பத்தியும் அங்க ஒர்க் பண்ணவங்க டீடைல் பத்தியும் தெரிஞ்சா எடுத்துட்டு வந்து அனுப்புறாரு. இந்த பக்கம் ஜீவாவும் ஸ்பின்சியோட சேர்ந்து மாட தேடுறதுக்காக போறாங்க. அடுத்தது அந்த மாட்டு ஓனர் கிட்டயுமே போய் விசாரிக்கலாம்னு போகும்போது, இந்த ஓனருமே தலைமுறையா அந்த மாடுகளை வளர்க்கறதாவும் இந்த மாடோட அவர் இருக்கிற போட்டோவையுமே காமிச்சிட்டு, உங்கள் அன்னைக்கு மாட்டை குளிப்பாட்டி கட்டி போட்டுட்டு திரும்ப போய் பார்க்கும்போது மாட்டை காணும் சார் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஜீவாவுமே அன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி யாரும் பாத்தீங்களான்னு கேட்க, ஆமா சார் அன்னைக்கு என் பால் கேனை தட்டி விட்டுட்டு ஒருத்தன் ஓடுனா, நான் பார்க்கும்போது எங்க ஊர் ஆள் மாதிரி தெரியல, ஹிந்திக்கார மாதிரி தெரிஞ்சதுன்னு ஒரு தகவலையுமே கொடுக்குறாரு. பக்கம் ஹீரோயினுமே மைண்ட் பாய் வேஷம் போட்டு முரளியை வர சொன்னாங்கல்ல, அந்த 2 பேருமே ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுமே இவங்கள யார் உண்மையான ஆளுங்கிறத கண்டுபிடிக்க அங்க 2 பேர்கிட்டயுமே ஒரு ஸ்லேட் கொடுத்து அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே கேக்குறா. அது எல்லாத்தையுமே முரளி தான் கரெக்டா சொல்றான். அதனால ஹீரோயினுமே அந்த ஃபேக்கான ஆளை துரத்தி விட்டுட்டு முரளி கிட்ட, இதுக்காக இதை நீ என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்க, இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும் தெரியாதுன்னு சொல்றான். அடுத்த முரளியுமே அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடறான். அவங்க கிட்ட போய் விசாரிச்சா இந்த கேஸுக்கு எதுவும் லீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்க போறாங்க. அப்ப அவங்களுமே அன்னைக்கு டாக்டர் இல்லாதனால அந்த பொண்ணுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன், அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையுமே பிறந்தா, அப்ப நானுமே மெடிசன் எடுத்துட்டு வரும்போது அவளோட ஹஸ்பண்ட் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, நானுமே குழந்தையை பாக்குறதுக்கு அவர் உள்ள கூட்டு வரும்போது தான் இந்த பொண்ணையும் பிறந்த குழந்தையும் மோசமா யாரோ கொலை பண்ணி போட்டு போயிருந்தாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணோட கணவன் ரொம்பவுமே துடிச்சு போயிட்டாரு, என்னோட வாழ்நாள்ல அதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்ல, வெளியே வந்த முரளியுமே யார் சார் அது இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, இந்த உலகத்தையே பார்க்காத குழந்தைக்காவது யாரு கொலை பண்ணாங்கறத நாம கண்டுபிடிக்கணும் சொல்ல, அடுத்த நாளே ராஜா 20 வருஷத்துக்கு முன்னாடி அகைக்காக கொடூரமா கொலை பண்ணவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஹாஸ்பிட்டல்லையுமே போய் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கேட்க போகும்போது இங்க இருக்கிற பியூனுமே பழைய ரெக்கார்டுங்கறனால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றான். அப்பதான் அந்த இடத்துக்கு ராஜாவோட ஸ்கூல் மேட்டான சுவாதிங்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அவளை பார்த்த உடனே சின்ன வயசுல அவங்க எப்படி எல்லாம் விளையாடுவாங்களோ அதெல்லாம் சொல்லி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாவுமே நீ எங்க இங்க இருக்குன்னு சுவாதிட்ட கேட்க, அவளுமே
நான் தான் இங்க புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்கிற டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுமே எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டுட்டு கேட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் எடுத்துறேன்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. இந்த பக்கம் விசாரிச்ச வரைக்கும் நார்த்ல இருந்து எவனோ ஒருத்தன் வந்து தான் கொலை பண்ணிருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கிடையில மாட்டை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு ஜீவாவை வாவருமே செமத்திட்டு திட்டுறாரு போல. பார்த்தா ஸ்பின்சியுமே நம்ம வேணா முரளி கிட்ட வேணா ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி முரளியை கூப்பிட்டு அவங்களோட கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அவனுமே பொங்கல்னு வேற சொல்றீங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஊர்ல காப்பு கட்டி இருப்பாங்க, வெளியூர்ல இருந்து எவனும் பண்ண மாட்டான், உள்ளூர்ல இருந்து தான் எவனா திருடி இருப்பான்னு சொல்ல ஜீவாவுமே மாட்டோட ஓனர் இந்திக்காரன் ஒருத்தனை பார்த்ததா சொன்னார்ல, அந்த விஷயத்தை ஷேர் பண்றான். ஆக்சுவலா முரளியோட கேஸ்ல இருக்கிற கொலையுமே பொங்கல் அன்னைக்கு தான் நடந்திருக்கும். அதனால அந்த மாட்டோட ஓனரை கூப்பிட்டு இந்திக்காரனோட முகத்தை வரைய சொல்றாங்க. அவனோட முகமே கிடைச்சதுக்கு அப்புறம் சரி ராஜாவுமே 20 வருஷத்துக்கு அப்புறம் அவன் முகம் எப்படி இருக்குங்கிறத ஏஐல போட்டு ஸ்கேன் பண்ணி அதையுமே கண்டுபிடிச்சிடறாரு. அது மூலமா அந்த மாட்டை திருடனோனும் அந்த 2 கொலையை பண்ணதும் ஒரே ஆள் தான் சொல்லி அவனை எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க.